கேட்டா தர்கா கமிட்டின்னு சொல்றாங்க. தர்கா கமிட்டி எப்படி நடக்கும்? நான் கேட்கிறேன், தர்கா என்கிற அந்த நம்பிக்கையிலேயே தீபம் ஏற்றுவது என்பது வழிபாட்டில் ஒரு முறை இருக்கிறது. நீங்க எந்த தர்காவிற்கு போனாலும் அங்க தீபம் ஏற்றப்படும். அதுதான் தர்கா நம்பிக்கையின் வழிபாடு. அப்போ ஒரு வழிபாடின் நம்பிக்கையில் ஒரு பகுதியைத்தான் அந்த இந்துக்கள் செய்கிறார்கள். இரண்டாவது, அரேபியர்களிடத்துல இந்த தர்கா வழிபாடு கிடையாது. இந்துக்கள் இருந்து தான் இங்க இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் யாரு? குப்பனும் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன அரேபிய வாரிசுகள் நாங்களா அல்லது ஆப்கானிஸ்தானின் வாரிசுகளா? எங்கள் முன்னோர்கள் இங்க இருக்கிற என்னுடைய பக்கத்தில் இருக்கிற என் மாமா, என் மச்சா, என் அண்ணன், என் தம்பி, இங்க மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி இருக்கிறார். அவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இங்க இருக்கிற எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் யாரு? எங்களுடைய முன்னோர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள். நாங்கள் ரத்த சம்பந்தம். அப்போ நாங்கள் ஒன்றுபட்டு இதை ஆதரிக்கும் பொழுது ஒரு அரசு தர்கா கமிட்டின்ற ஒருத்தர் தூண்டி விடுறாருன்னா அப்ப இந்த தர்கா ஏன் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்புவார்களா இல்லையா? அயோத்தி நிலைமை இங்கு வரும் என்று அந்த கோபத்தின் உச்சத்தில் இந்துக்கள் பேசக்கூடிய நிலைமையை உருவாக்குறது திமுக ஆட்சியில். எப்படியாவது மதக்கலவரம் வர வேண்டும் என்று பாசிஸ்ட் திரு ஸ்டாலின் நடத்துகிறார். அவருடைய இந்த பாசிச முகத்திரை நாங்கள் கிழிக்க போகிறோம்.